ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தான். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஆரம்பிக்கலாங்களா? மொத்தத்துல ஒண்ணுன்னா அப்படிதான் அடையாளம். அதுதான் ஹைட்டு, அதுதான் வெயிட். கண்ணுன்னா அப்படிதான் இருக்கணும், மூக்குனா அப்படிதான் இருக்கணும். செஞ்சு அது ஹாய் எம்எஸ் எடிட்டிங் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ரிவ்யூவில் பார்த்த மாதிரி வேறு லெவலான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் அலர்ட் மோஷன் இருந்துச்சுன்னா அலர்ட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரீசெட் லிங்க்கு ஷேக் எஃபெக்ட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க உங்களுதில். அலர்ட் மோஷன் அப்படி இல்லைனாக்க அலர்ட் மோஷன் டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு அதுவும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், அதையும் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அலர்ட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு குரூப் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எடிட் குரூப் கொடுங்க. அதில் 3 குரூப் இருக்கும். ஃபஸ்ட்டு குரூப்பை ப்ரெஸ் பண்ணி எடிட் குரூப் கொடுங்க. இதில் கீழே இருக்க இமேஜுக்கு வந்து அதை ப்ரெஸ் பண்ணி கலர் அண்ட் ஃபில்லுக்கு போய்க்கோங்க. இதில் வந்து அந்த ஸ்டார் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்கள் கேலரியில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த குரூப் போட்டு வெளில வந்துடுங்க. அதுக்கு அடுத்த குரூப்பை ப்ரெஸ் பண்ணுங்கள். எடிட் குரூப் கொடுங்க. அதே மாதிரி இந்த இமேஜை ப்ரெஸ் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லுக்கு போயிட்டு ஸ்டார் ஆப்ஷனை கொடுங்க. அடுத்த இமேஜை உங்களுக்கு எது வேணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது குரூப்புக்கு போய்க்கோங்க. இதுலேயும் எடிட் குரூப் கொடுத்து அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில்லு போயிட்டு ஸ்டார் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி மாற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையான இமேஜ். இப்போ மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல ஒரு சின்ன எரர் வரும். அதை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து 2வது இருக்கிறது வந்து ஃபுல்லாக கட் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா 2வது ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த ஃபஸ்ட்டு புக் மார்க் இருக்குல்ல அதில் வச்சு இந்த 2வது ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஃபுல்லாக உங்களுக்கு ட்ராக் ஆகிடும். அதே மாதிரி தான் இதையும் இதை வந்து இப்படி கட் பண்ணிங்கனாக்கா கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு உள்ளது வந்து அதிகமாக லென்த்தாக போயிடுச்சு. அதை என்ன பண்ணுறதுனாக்கா இந்த ஸ்பீடு ஆப்ஷன் இருக்குல்ல அதை ப்ரெஸ் பண்ணி லாஸ்ட்லேருந்து செகண்டாக இருக்கிற இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ அடுத்து இந்த குரூப் போட்டு வெளில வந்துடுங்க. இதுக்கு அடுத்து நம்ம 1 by 1 இமேஜ் ஆட் பண்ணணும். நான் உங்களுக்கு புக் மார்க்கு கரெக்டாக கொடுத்துருப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி அதில் இடையில உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு புக் மார்க்குக்கு போய்க்குங்க. ப்ரெஸ் பண்ணி மீடியாவுக்கு போய்க்குங்க. மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 3 பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஃபுல் கம்பேரிசன் ஏரியா கொடுங்க. 3 ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு 3rd ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த புக் மார்க்குக்கு போய்ட்டு இங்கேருந்து இந்த சைடில் 2வது ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா கட் ஆயிரும். இதே மாதிரி ஒரு இதுக்கும் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணுங்கள். சேம் மெத்தட் தான், ஃபுல் கம்பேரிசன் ஏரியா. அடுத்த புக் மார்க்கு போயிட்டு 2nd ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா கரெக்டாக உங்களுக்கு ட்ராக் ஆகி கட் ஆயிரும். இப்போ நான் ஃபோட்டோ எல்லாத்துக்கும் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபோட்டோ ஆட் பண்ணிங்கனாக்கா இப்படி தான் எல்லா ஃபோட்டோவும் கரெக்டாக அந்த புக் மார்க்கு கரெக்டாக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம இதுக்கு எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே மாதிரி நான் ஒரு ப்ரீசெட் ஒன்று கொடுத்துருப்பேன், சேக் எஃபெக்ட் ப்ரீசெட்னு. அதை ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க உங்களுதில். இப்போ சேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்க இமேஜில் வந்து எஃபெக்ட்டுக்கு போய்க்குங்க. அதில் அந்த 3 பட்டனை ப்ரெஸ் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுங்க. இப்போ இதை விட்டு வெளில வந்துட்டு மறுபடியும் நம்ம எடிட் பண்ணோம்ல அந்த இதுக்கு போய்க்குங்க. அதில் போய்ட்டு 1 by 1 ஃபஸ்ட் இமேஜில் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்டுக்கு போய்ட்டு 3 பட்டனை ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுங்க. இதே மாதிரி ஒரு இமேஜ் விட்டு அடுத்த இமேஜ், செகண்ட் இமேஜ் விட்டு அதுக்கு அடுத்த இமேஜ், அந்த மாதிரி ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ், எஃபெக்ட்டுக்கு போயிட்டு 3 பட்டனை ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுங்க. இந்த இமேஜுக்கு அடுத்ததாக உள்ளது எஃபெக்ட்டுக்கு போயிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுங்க. உங்களுக்கு இதே மாதிரி வேறு எதுவும் வீடியோ எஃபெக்ட் எதுவும் வேணாக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இப்போ அடுத்த இமேஜுக்கு நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணணும். இடையில ஒரு இது மிஸ் பண்ணோம்ல, அதுக்கு மறுபடியும் சேக் எஃபெக்ட்டுக்கு போய்க்குங்க. அதில் ரெண்டாவது ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜில் உள்ள எஃபெக்ட்டுக்கு போய்ட்டு 3 பட்டனை ப்ரெஸ் பண்ணி இதில் காப்பி எஃபெக்ட் கொடுங்க. மறுபடியும் நம்ம எடிட் பண்ண அந்த இதுக்கே போய்க்குங்க. எஃபெக்ட் எதுக்கு ஆட் பண்ணலையோ அதுலலாம் மறுபடியும் இதில் எப்படி ஆட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்து. இப்போ எல்லாத்துக்குமே எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு, ஆல்மோஸ்ட் வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்படி எக்ஸ்போர்ட் ஆகாது, இந்த மாதிரி எரர் காமிக்கும். இதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா மறுபடியும் எக்ஸ்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோ எக்ஸ்போர்ட்டுக்கு பக்கத்தில் கீழே ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி 720p செட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் ஈஸியாக ஆயிரும். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ எண்டு வரலையும் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ லாஸ்ட்டில் வந்து இந்த 3 லேயரையும் லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுங்க. இந்த ப்ரெஸ் பண்ணி காப்பி லேயர் கொடுங்க. இப்போ மறுபடியும் அந்த இதுக்கே போய்க்கோங்க, நம்ம எடிட் பண்ணதுக்கு போயிட்டு அந்த லேயர் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிடுங்க. இதில் இந்த 3 லேயரையும் பேஸ்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இது எஃபெக்ட் ஆட் ஆகும். ஓகே கைஸ்.